ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 கேமு ரோப் ஹீரோவில் அந்த 5 கேமையும் விளாண்டு ரிவ்யூ தான் மக்களை சொல்ல போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் மேன் மாதிரி இருக்குது, ஸ்டிக் மேன் ரோப் ஹீரோ. இந்த கேம் நம்ம ஃபஸ்ட்டு விளாட போகிறோம் மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இதை விட்டு நான் வெளியே வர முடியல. இப்போதே இந்த கேமை ஏற்றுனால அவங்க அப்படி வராங்க மக்களே. இதெல்லாம் போலீஸில் ஜட்டி போடாமல் இருக்கான். அஜி கருமு நல்லாவே இல்லை மக்களே. 2 போலீஸை பாருங்க மக்களே, ஜட்டி போடாமல் இருக்காங்க. ஜட்டி போடாமல் மாதிரி இல்லை, ஒரு லுங்கி கூட கட்டினா நல்லாயிருக்கும் கைஸ். அதையும் கட்டாமல் வந்திருக்காங்க. நல்ல போலீஸ் மக்களே. ஸ்டிக்மேன் இன்னும் என்னென்ன காமெடி பார்க்க போகிறோமோ. வாங்க மக்களே, ஃபஸ்ட்டு போகலாம். ஆல் கேரக்டர் ஐயே இது வேறு. இப்போ நான் அது கேட்கவே இல்லை. முன்னாடி நம்ம ஆம்லேட்டெல்லாம் வச்சுருக்காங்க மக்களே. உங்களுக்கு தெரியுமா மக்களே, இந்த ஆம்லேட்லாம் எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லை, அவங்க நறுக்குன்னு ஒரு பாம்பு போடுவாங்க, அதுலேருந்து தீ வரும் மக்களே, அதில் செஞ்சுருவாங்க. செகண்ட் லெவல் வாங்க மக்களே போவோம். ஐயோ போலீஸ் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டேன் மக்களே. இன்றைக்கி போலீஸ்காரன் ஜட்டி அவுறாமல் விட மாட்டோம் மக்களே. வாங்க மக்களே சீக்கிரம் போகலாம். ஏம்மா என்னம்மா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு? அவங்க வீட்டில் எதாவது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேமை ரெடி பண்ண சரியான கண்ணு தெரியாதவனா இருப்பேன் போல மக்களே. இந்த போலீஸ்காரன் இவனும் தான் மக்களே. இங்கே ஒரு பொண்ணு அடப்பாவி. கேமே இப்படி தான் நடிக்கிறேன் மக்களே. இந்த பொண்ணை பாரு. மக்களே எல்லாருமே ஏலியன் மாதிரி பிங்க் கலரு, ப்ரௌன் கலரு, க்ரீன் கலரில் இருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் இருக்காங்க எப்படி பையன் தெரியுமா மக்களே? ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு அதில் போய் மண்டையை விட்டுருவாங்க. அப்படியே அதுலேயும் குளிப்பாங்களா, அதனால தான் ப்ரௌன் கலரில் இருக்காங்க. இப்படியே எங்கள் ஆயா சொல்லி கொடுத்துச்சு. அப்பா அடுத்த இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கு மக்களே. இப்போ நம்ம ரோப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஐயோ என்ன அப்படி ஆயிடுச்சு. இந்த பற்றி ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க மக்களே. நான் என்னென்னமோ பேசிக்கிருக்கேன். ரோப்பெல்லாம் நல்லா தான் மக்களே இருக்குது, ஓரளவுக்கு அது மாதிரி இருக்குது மக்களே. டார்கெட் இங்கே என்னமோ டார்கெட் 7 என்னமோ 1ன்னு போட்டிருக்காங்க. இன்னும் நம்ம 1 அடித்தா நம்ம வின்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ டார்கெட் ரோப் இது செட் ஆகலை. ஐயோ பின்னாடி போலீஸ் வரையா. இப்போ அந்த பைக்கோட ஸ்பீடை பார்க்க போகிறோம் மக்களே. நம்ம ஹெல்மெட்டெல்லாம் தரமாக இருக்குது. இந்த கேம் காரும் பைக்கும் ஸ்பீடு ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக மக்களே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, சுமாராக இருக்குது மக்களே. ஓட்டுறத பார்த்தா காமெடியாக இருக்குது. ஓட்டுறாங்கன்னா இல்லை உட்காந்துக்கிருக்கோம். மக்களே ஹேண்ட்லிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேம் நான் 10க்கு 7 கொடுப்பேன் மக்களே. இப்போ சீட் மூடு ரோப் ஹீரோ சீட் மூடில் ஆடுவோம் மக்களே. இதில் என்ன மக்களே ட்ரெஸ்ஸு போடாமல் அமுச்சு விட்ருக்காங்க. உனக்கு ஆம்சு தெரியணுமா? நான் பின்னாடி பெட்டாக்ஸ் தான் தெரியுது. எல்லா கேம்லேயும் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி தான் வைப்பாங்க போல் மக்களே. இதில் ரோப்பிங் எல்லாம் சூப்பராக இருக்கும் மக்களே. நான் கொஞ்சம் நல்லா இதை நல்லா கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேமு ரோப் ஹீரோ சீட் மூடுன்னு இருக்குது. ஆனால் அதில் எங்கேயே சீட் பண்ணணும் தான் எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மக்களே கேமெல்லாம் சூப்பராக. இன்னும் ரோப்பிங் ஸ்டைல் இவ்வளோ நேரமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சினிமா பார்க்க முடியுமா? அதுக்குள்ளே போய் முடியாத நடிக்கிற மக்களே. இப்போ கீழே குதிச்சிட்டோம். நம்ம ஏதாச்சும் பைக்கு கார் தேரணும் மக்களே. நேவிட்ஸ் போலீஸ் நமக்களை மேலே ஏறி குதிச்சுட்டு போகிறோம் அந்த கார் மேலே. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேறான். ஒரு காரை காணோம், ஒரு பைக்கு காணோம். பைக்கெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம அந்த சைடு போகணும் மக்களே. ஓடுனாலே போக முடியும். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு மக்களே. மேலே விண்டோலாம் இருந்து இப்போ ஸ்பீடு ஹேண்டிலிங் பார்க்க போகிறோம். ஹேண்டிலிங் கொஞ்சம் பரவாயில்ல மக்களே. கொஞ்சம் நல்லா திரும்பி இந்த மாதிரி கொஞ்சம் ஒழுங்காக போகுது. இங்கே டாக்ஸி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஆம்புலன்ஸ் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஸ்பீடாக போகும்னு நான் நினைக்கிறேன் இல்லை நம்புகிறேன் மக்களே. பேபி சக்டின் டூ பேபி மக்களே. இங்கே பாருங்கள்,
எல்லா கேம்லேயும் ஒரு மாதிரி சொன்னல ஜட்டியை போட்டுட்டு வந்திருக்கான் லூசு பையன். ரியல் இந்த இருக்கு மக்களே பைக். என்ன மக்களை இடித்து ஒரு 2 செகண்ட் எடுத்து எந்திக்கிறாங்க. பவர் பூஸ்ட் ரெடி. தள்ளி போ. இது என்ன மக்களே போக மாட்டேங்குது. போயிடுச்சு மக்களே. இது என்னமோ மோட்ரு பைக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆமாம் மோட்ரு பைக் தான். மோட்ரு சைக்கிளு. சரி மக்களே, இப்போ நம்ம அடுத்த இது போயிடலாம். அடுத்த கேமு இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆடுட்டுன்னு நினைக்கிறேன் மக்களே. அவ்வளோதான். ஐயோ முட்டை. இப்போ வந்து கோமாளி ரோப் ஹீரோ அப்படின்னா என்ன மக்களே கேட்பீங்க. இதை பாருங்க மக்களே, இதுதான் மக்களே கோமாளி ரோப் ஹீரோ. இவன் வந்து இந்த ரோப் ஹீரோ வந்து இந்த ஹீரோ, அதாவது இந்த கேமில் நம்ம வச்சு ப்ளே பண்ணுற வந்து கொஞ்சம் கோமாளி மாதிரி இருப்பான். இவன் ஸ்பைடர்மேனா இல்லை ரோப் ஹீரோவான்னு தெரில. ரெண்டுத்துமே கலந்து வச்சுருப்பாங்க. இந்த ஆண்ட்மேன் ஒருத்தர் இருப்பாங்க மக்களே, அவன் அந்த கெட்டப் இருக்கு மக்களே. இது பாருங்க மக்களே, இந்த பைக்கை பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த பைக் எடுத்து போக போகிறோம் மக்களே. இந்த பைக்கு எந்த கேம்லேயும் இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. பரவாயில்ல கைஸ். இந்த கோமாளி ரோப்பில் யாச்சும் எல்லாருமே ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. இந்த சீட் மூடு இந்த ஸ்டிக்மேனில் போய் பார்க்கணும் மக்களே, கொடூரமாக இருக்கும் மக்களே. ஸ்டிக்மேனில் ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு மக்களே இது. அதை ஒரு மனுஷனுக்கு போட்டு விட்டு கோமாளி ரோப் ஹீரோவாக ஆகிட்டாங்க. இதோட பேர் நானே கோமாளி ரோப் ஹீரோன்னு வச்சுட்டேன். இதோட ஸ்பீடு பரவாயில்ல மக்களே. எல்லா பைக்கும் ஒன்று என் கலர் தான் இல்லை, இந்த பிங்க் கலர் தான் மக்களே ஆனால் கொஞ்சம் லெஜெண்டரியாக இருக்குது. ஹேண்டிலிங் பரவாயில்ல. ஐயோ சொங்கி மக்களே கவட்டு உரிச்சுக்கிருச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெள்ளைக்கான போட்டுருங்க. இங்கே பாருங்கள் இவன் பைக்கு கொஞ்சம் நல்லா தான் ஓட்டுறேன், ஆனால் போலீஸ்காரர் வந்துட்டான். இப்போ நம்ம ரோப்பிங் ஸ்டைலில் பார்ப்போம் மக்களே. ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல அதில். திரும்ப பார்த்தா என்ன சொங்கி மாதிரி ஏறுறேன் மக்களே. இவன் உடம்பை பார்த்தாலே தெரியும் சரியான சொங்கின்னு. ஆமாம் மக்களே, இது வேலை லெஜெண்டரி ட்ராப். ஐயோ வெறுப்பேற்றுறியா மக்களே. இட் ரிமைன் 8. இந்த டார்கெட் நம்ம இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன் மக்களே. வாங்க மக்களே பண்ணிடுவோம். இப்போ நம்ம சீக்கிரமாக இதை முடிச்சுருவோம். ரோப்பிங் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது மக்களே. எல்லா கேமையோட ஒரு மாதிரி கோமாளியாக இல்லாமல் தெரியாமல் அதுக்கு கோமாளின்னு பேர் வச்சுட்டேன். பரவாயில்ல விடுங்க. இந்த கேமை கண்டுபிடிச்சவன் பார்த்தாலே நீ சாவடிச்சிருவேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க மக்களே. கேம் 673 காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். முதல்ல இவனை கொண்டுருவோம். இப்போ நம்ம ரோப் ஹீரோ 2 தான் மக்கள் விளாட போகிறோம். இந்த கேமு அப்படியே வைஸ் டவுன் மாதிரி இருக்குது. ஆனால் வைஸ் டவுனில் வந்து கொஞ்சம் நிறையா பில்டிங்ஸ் இருக்கும். ஆனால் இதில் இல்லை. கேபிள் காரனா எங்கள் வீட்டில் கேபிள் இல்லைடா, வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போடா. கிறுக்கு பையிலே கோமாளி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னைய வாடா போடான்றியா? தெரியாமல் பேசுனேனே, வந்து கொடுனே. சரி லூசு பையனாக இருப்பேன் போல். போடா டேய் சொட்டமண்டா. இப்போ நம்ம இதில் ரோப் விடுவோம் மக்களே. நம்ம ஐயோ ரோப் விடுறேன்னு நினச்சி இவனை என்னமோ விட்டுட்டேனே மக்களே. இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் நான். இருங்க, இவன் இது இல்லை. நம்ம போய் இவனை பார்க்குறோம் மக்களே. இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் மக்களே இவன் இந்தியன் பைக்ஸில் வருவேன். அவன் இது இந்தியன் பைக்ஸ் மாதிரி இல்லை மக்களே. ஆனால் எதோ ஒரு கேமில் வருவேன் மக்களே. உங்களுக்கு இவன் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பாருங்கள் மக்களே. இவன் எந்த ஒரே கேமில் வருவான் என்னன்னு தெரில. சரி வாங்க மக்களே. இங்கே காரை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இதில் உள்ளுக்குள்ளே இருக்கணும் கீழே தள்ளி விட்டு இந்த காரை நம்ம ஓட்டுவோம் மக்களே. மக்களே பாருங்கள் மக்களே, காரோட டிசைன் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த இதில். ஸோ லாஸ்ட்டில் நான் எல்லா கேமுக்கும் ரேட்டிங் சொல்கிறேன் மக்களே. இந்த கேமும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸ்பீடு ஹேண்ட்லிங் பரவாயில்ல மக்களே ஓரளவுக்கு. திரும்ப அதுக்கே போயிட்டோம் மக்களே. இவ்வளோ நேரம் இங்கே ஒரு என்னமோ நின்றுக்கு இருந்துச்சு ஒரு 4 பைக்கு காரு. ஆனால் இப்போ திரும்பி வந்து பார்த்தா இல்லை.
விடுங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க கிராஃபிக்ஸில். இங்கே ஒருத்தன் என்னமோ ஹேண்ட்லிங் இதெல்லாம் பரவாயில்ல மக்களே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நம்மளுக்கு பைக்கு வேணும். ஐயோ முட்டிக்கிட்டேன். நம்மளுக்கு மட்டும் எப்படி நடக்குன்னே தெரியல மக்களே. இது கவுந்துருச்சு, இப்போ வேறு தான் மக்கள் எடுக்கணும். இவன் மேலே சுட்டுட்டேன், நம்மளுக்கு எனிமி யாருமே இல்லை. இவர் அக்கா போகுது. இங்கே பாருங்கள் மக்களே இதில் ரோப்பு தரமாக இருக்குது. சத்தியமாக ரோப்பு கொஞ்சம் நல்லா தூரமாக இருக்கிறது மாதிரியே இருக்குது மக்களே. இவன் பள்ளி மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான். இது மேலே போகான்னு தான் மக்களை நடிக்கிறேன். கீழே இறங்கி பார்ப்போம், ஏன்னா அது ரொம்பவும் தூரமாக இருக்குது. இது போகாது மக்களே. ஐயோ ஜூஸ் கேன் போயிட்டுருக்கேன். அப்படின்னு ஜூஸ் வாங்குவோம். டேய் ஜூஸ் தடா. குண்டு பையன் போயிட்டேன் மக்களே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவன் ஏறுறது மட்டும் பாருங்கள் மக்களே, ஒரு மாதிரி பள்ளி மாதிரி. ஏய் பள்ளி மாதிரி ஏறியா மக்களே. யாரோ டிப்ஸ் அண்ட் கால் பண்ணுறான். இவன் வைசிட்டியில் வர்றது தானே மக்களே. குதிச்சிட்றான் மாப்பிள்ள. அப்பா நல்லா மக்களே. இங்கே எனக்கு காரை பாருங்கள் மக்களே, இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. இதுக்குள்ளே வந்ததுக்கு சுற்றி பாஸாக நிற்கிறாங்க. இங்கேயும் கூட தான் ஃபைட் பண்ணி நான் ஒரு நாள் மண்டியை உடச்சிக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இங்கே 2 பேர் பாஸ் நிற்கிறாங்க மக்களே. இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். மாட்டிக்கிட்ட காது கேட்காது போலயே, கண்ணும் தெரியாது போல மக்களே. இவங்களை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும், சீக்கிரம் போயிடும். இது ஸ்பீடு நல்லாயிருக்கு மக்களே. இப்போ பார்க்கணும் ஹேண்ட்லிங்கு. ஓய் மக்களே ஹேண்ட்லிங் தரமாகவே இருக்குது இதில். ஐயோ முட்டைப்போ பிரேக்கு பிடிக்க நான் தான் மறந்துட்டேன். கார் ஒன்றும் பண்ணல, டயர் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு மக்களே. சரி மக்களே, இப்போ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரோப்பிலேயே பிடிச்ச ஒயிட் ஸ்டோன் தான் மக்களே போக போகிறோம். ஒயிட் ஸ்டோனுக்குள்ளே போகலாமா? ஒயிட் ஸ்டோனுக்கு வந்துட்டு மக்களே. ஒயிட் ஸ்டோன் இந்த ஒயிட் ஸ்டோன் தான் மக்களே. கிராஃபிக்ஸு ரோப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். எம்பிட்டு இது வந்தாலும் ஆனால் நம்ம ஒயிட் ஸ்டோனை மட்டும் கூட தொட முடியாது மக்களே. சூப்பர், இது நல்லாயிருக்கு மக்களே. இப்போ நம்ம பண்ணது போயிட்டு பர்பிள் கலரு, எனக்கும் பர்பிளுக்கு ஆகாது, இருந்தாலும் ஓட்டி பார்ப்போம். இங்கே டெஸ்ட் பண்ணுவேன் மக்களே ஹேண்ட்லிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஹேண்ட்லிங் பரவாயில்ல மக்களே. மக்களே ஸ்பீடு நார்மலாக தான் இருக்குது மக்களே. ஹேண்ட்லிங் தரமாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்களா பைக்கை முட்டுற மாதிரி போயிட்டு சருன்னு வந்துட்டேன். இப்போ எனக்கு 2ல் எதுவும் தெரிஞ்சாங்கணும், இட்லியா தோசையா? எனக்கு தோசை தான் முக்கியம். நான் தோசைக்கு போயிடுறேன் மக்களே. R15 மாதிரி இருக்குது மக்களே இந்த பைக்கு. எனக்கு புல்லட் அவ்வளோ பிடிக்காது, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்பீடு பார்க்க போகிறோம் மக்களே. எல்லா பைக்கும் இதில் ஒன்று தான். ஹேண்ட்லிங் இதெல்லாம் பார்க்கணும். ஹேண்ட்லிங்கு கொஞ்சம் ஓகே தான் மக்களே. ஆனால் திடீர்னு திருப்பும் போது அது பின்னாடியே திரும்பி வந்துடுது. ஓகே பரவாயில்ல மக்களே. வீலிங்கெல்லாம் சூப்பராகவே அடிக்குது. நீங்கள் நடச்சிருப்பீங்க எப்படி எங்கேருந்து இங்கே வந்தேன்னு. நான் ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்னு சொன்னேன் மக்களே, வந்துட்டேன். சரி அவ்வளோதான் மக்களே. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டில் சொல்லணும்னு நினச்சேன் மக்களே ரேட்டிங்கு. அந்த ரேட்டிங் எப்படி சொல்கிறதுன்னு அப்போ சொல்கிறேன் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக்மேனுக்கு 10க்கு 7 கொடுப்பேன் மக்களே. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு மட்டும் பிடிக்கல மக்களே ஒரு மாதிரி. அடுத்து செகண்டாக நம்ம பாட்ட சீட் மூடுக்கு அதுக்கு நான் ஒரு 8 கொடுப்பேன் மக்களே. அது கொஞ்சம் கிராஃபிக்ஸு ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த கோமால் ஸ்டிக்கு ரோப் ஹீரோக்கு அதுக்கும் நான் 8 கொடுப்பேன் மக்களே.
அடுத்து நம்ம விளாண்ட ரோப் ஹீரோ 2 அது காரு மாடலிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு மக்களே. அதுக்கு நான் 9 கொடுப்பேன். நான் வைஸ் டவுனுக்கு 10க்கு 10 கொடுப்பேன் மக்களே. ஏன்னா அது கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.